ஜனவரி 5ஆம் தேதி ரஞ்சி ட்ரோஃபி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வின்டர் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆக்ஷன் அலப்பறையில இருக்கும் பொழுதே இந்த ஸ்குவாட் ரிவ்யூ எல்லாம் பண்ணிருந்திருக்கணும், பண்ண முடியல. ஆனா ஒரு 3 வீடியோ ஓகேங்களா, ரஞ்சி ட்ரோஃபி ஸ்குவாட் ரிவ்யூ ஒன்னு, சாய் கிஷோருக்கு வீடியோ ஒன்னு பண்ணணும்னு நினைச்சேன், அது பண்ண முடியல. அப்புறம் இன்னொரு வீடியோ என்னன்னா ஒரு தனி டாபிக் பண்ணணும், டாபிக்ல ஒரு டாபிக் எடுத்து ஒரு வீடியோ ஒன்னு பண்ணணும்னு நினைச்சேன். அது என்ன டாபிக் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நான் பேச போறேன். சோ மொத்தம் இந்த வீடியோ 3 பார்ட்டா பிரிய போகுது. ஒன்னு வந்து ஸ்குவாட் ரிவ்யூ இருக்க போகுது, இன்னொன்னு நாக் அவுட்ஸ்க்கு தமிழ்நாடுக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தியும். 2016 கடைசியா தமிழ்நாடு நாக் அவுட்ஸ் போனாங்க. அதுக்கப்புறம் போய் ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 1988 கடைசியா கப்பு வின் பண்ணாங்களா, 87-88 சீசன்ல ரஞ்சி ட்ரோஃபி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபியை வின் பண்ணல. நிலைமை இருக்கு. தடவை அது மாறுமா இல்ல அதுக்கு நாள் இருக்கா அப்படிங்கறதும். இன்னொரு டாபிக் வந்து தமிழ்நாடு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசணும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றதுங்க, நீங்க பாருங்க, நான் பாசிட்டிவா பேசியிருப்பேன், ஆனா நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சுக்கிட்டு அப்படி போறதுல எனக்கு ஒன்னும் பண்ண முடியாது. பட் நான் கண்டிப்பா இந்த வீடியோல 3வது பார்ட், கண்டிப்பா முக்கியமான பார்ட். சரி பாப்போம். பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜெர்சியில வணக்கம் தமிழ்நாடுல ரஞ்சி ட்ரோஃபி தமிழ்நாடு ஸ்குவாட் ரிவ்யூ ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபி ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுசா அந்த ரஞ்சி ட்ரோஃபிக்கான ஸ்குவாடு கிடையாது. இதுல வந்து அபரிஜித் இல்ல, ஓகேங்களா, அது பெரிய ஷாக்கு. சித்தார்த் மணிமாறன் இல்ல, ஷாருக் கான் இந்த லிஸ்ட்ல இல்ல. இவங்க தான் மேஜரா இருப்பாங்க இல்ல. அதுக்கப்புறம் போன வருஷத்துல இருந்தவங்கள கெவின் இல்ல, அதுக்கப்புறம் NS சத்ருவேத் இல்ல, அஃபன் காதர் நல்லா ஆடிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல, அவரும் இல்ல. அஸ்வின் கிறிஸ்ட் அவரும் இல்ல, எல் விக்னேஷ் அவரும் இல்ல. சோ இவங்க எல்லாம் இல்ல. இதுல வந்து அபரிஜித் இல்ல, சித்தார்த் மணிமாறன் இல்ல, ஷாருக் கான் இல்ல. சோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன யோசனையில பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதாவது பாபா அபரிஜித் நாங்க எடுக்காததுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நாங்க வந்து கொஞ்சம் சீனியர்ஸ் பிளஸ் இந்த Under-19 Under-23 அப்புறம் டிவிஷன் அதெல்லாம் பண்ணிருக்கிறவங்களையும் யங்ஸ்டர்ஸ் மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரை பாக்குறோம் அப்படிங்கறத நாங்க இந்த மாதிரி பிக் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபியூச்சரை பாக்குறாங்க, கரெக்ட். சரி, ஓகே. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொத்து கொத்தா பேட்டர்ஸ்களும் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸும் கிடைப்பாங்க. இப்ப மாருதி ராகவ்னு ஒருத்தர் இருப்பார், மாருதி ராகவ். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அவர் எடுக்கல, நிறைய பேருக்கு அது பெரிய ஷாக்கா இருக்கலாம். ஏன்னா அவர் ஆக்சுவலி மிடில் ஆர்டர் பேட்டர். மிடில் ஆர்டர்ல அவங்க பாருங்க, இந்திரஜித் இருப்பாரு, பிரதோஷ் பவுல் இருப்பாரு, விஜய் சங்கர் இருக்காரு. இத்தனைக்கும் ஷாருக் கானையும் அவங்க எடுக்கல, ஓகேங்களா, ஷாருக் கான் எடுக்கல. ஆமா, இத்தனைக்கும் இவங்க எல்லாம் எடுக்கல. இதுல வந்து மாருதி ராகவ் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறதையும் வந்து இங்க தெரிவிச்சுக்கிறேன். குவாட நான் சொல்லிடுறேன், சாய் கிஷோர் தான் லீட் பண்ண போறாரு இந்த ரஞ்சி ட்ரோஃபி டீமை. போன தடவை சாய் கிஷோர் கேப்டனா இருந்தாரு. அப்புறம் பிரதோஷ் ரஞ்சன் பிரபு வைஸ் கேப்டன், வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், நாராயண் ஜெகதீஷன், பாபா இந்திரஜித், விஜய் சங்கர், S லோகேஸ்வர், அஜித் ராம், B சச்சின், M முகமது, சந்தீப் வாரியர், T நடராஜன், விமல் குமார், தில்லோக் நாக் இவங்க இருக்காங்க. குல்தீப் சென் அவர் வந்து ஆல்ரெடி மத்திய பிரதேஷ்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டாரு. அவரை வந்து ஓகே, அவரோட ஃபிட்னஸ் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். ஸ்குவாட்ல இல்லாதவங்க நான் சொல்லிட்டேன். ஸ்குவாடுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கிறதுனா இவரு நடராஜன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் ஆகியிருக்கிறாரு. 2020 கடைசியா ரயில்வேஸ்க்கு அகேன்ஸ்டா சேப்பாக்ல ஆனாரு. அஸ்வின் எல்லாம் போட்டு பரட்டி எடுத்துருப்பாரு அந்த மேட்ச். லோ ஸ்கோர் மேட்ச், 2 நாள் முடிஞ்சு நினைக்கிறேன், பொங்கல் டைப்ல நடந்த மேட்ச். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் முகமதும் அந்த சீசன்ல கடைசியா ஆனாரா ஆடலையா, ஆனா அப்போ ஸ்குவாட்ல அவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் போன சீசன்ல அவரை டிராப் பண்ணாங்க இல்ல. பட் இப்போ முகமது ஆட் பண்ணிருக்காங்க. முகமது ரெட் பால் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் தான் இருந்துகிட்டு இருந்தாரு. சோ முகமது வந்து இப்ப ஆட் பண்ணிருக்காங்க. இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா புதுமுகங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா B சச்சின் லெப்ட் ஹேண்டரு, அவரு வந்து விஜய் சிசில அவர் ஆடுறவரு. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நாராயண் ஜெகதீஷன் விஜய் சிசில தான். ஆக்சுவலி விஜய் சிசி நிறைய பேர் இருக்காங்க. சாய் கிஷோர், அதுக்கப்புறம் பிரதோஷ் ரஞ்சன் பவுல், தில்லோக் நக்கு, அதுக்கப்புறம் விஜய் சங்கர். சோ எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. அங்கிருந்து ஆல்மோஸ்ட் வந்தவங்க தான். B சச்சின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்சஸ்ல வந்து விஜய் சிசிக்காக சூப்பரா ஆனாருங்கிறத தாண்டி 87 ரன் 217 பால், 58 ரன் 127 பால், 151 ரன் 322 பால். சோ எக்கச்சக்கமான பால் சாப்பிட்டு இருக்காரு, பேட் பண்ணிருக்காரு. அப்படிங்கும்போது சோ டெஸ்டுக்கான ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட். பிளஸ் B சச்சின் இதுக்கு முன்னாடியும் சரி கன்சிஸ்டன்டா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. B சச்சின் சோ கண்டிப்பா எடுக்க வேண்டிய ஒரு கேண்டிடேட். லெப்ட் ஹேண்டர். சோ ஆல்ரெடி சாய் சுதர்ஷன் இருக்கும்பொழுது இன்னொருத்தவரா சோ தேவைப்படலாம். அந்த 1-1 பிளேஸ் அப்படிங்கிறது ஐ திங்க் காலியா தான் இருக்குதுங்கிறதுனால இந்த பக்கம் டெஃபினட்டா B சச்சின். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விமல் குமார், அவரு ஜாலி சிசி ஜாலி ரோவர்ஸ்க்காக ஆடுறவரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த Under-23
அதுக்கப்புறம் வந்து இந்த விஏபி எல்லாத்தையும் ஐ திங்க் நல்லா பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். அப்புறம் விமல்குமாரோட பேர் அடிக்கடி நம்ம நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்லா டேலண்ட், போன ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல சூப்பராலாம் ஆடி இருந்திருப்பாரு. சோ விமல்குமாரை எடுத்திருக்காங்க. சரி, தமிழ்நாடு ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு விமல்குமாரோ பி சச்சினோ எல்லாருமே பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. சோ விமல்குமார், பி சச்சின், அதுக்கப்புறம் லோகேஸ்வர் எடுத்திருக்காங்க. பேக்கப் விக்கெட் கீப்பரா மேபி இருக்கலாம் ஒண்ணு. அதுக்கப்புறம் இடத்த தக்க வச்சுக்கிட்டு அஜித் ராம் தக்க வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் திருலோக்டாக் போன வருஷம் இருந்தாரு, எடுத்திருக்காங்க. சோ நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து மத்தபடி எல்லாருமே தெரிஞ்ச முகங்கள் தான், தெரியாத முகங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, இப்ப 11th பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜக்கி, சாய் சுதர்ஷன் ஓபன் பண்றாங்கன்னா இப்ப 1 டவுன்ல விமல்குமார் அப்படின்னா பி சச்சின் யாராவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். இந்திரஜித், பிரதோஷன், விஜய் சங்கர், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், முகமது, நடராஜன், சந்தீப் வாரியர் இப்படிதான் இருக்க போது. இதுல ஏதாவது திருலோக்லாக் உள்ள வந்தாலும் வரலாம். மேபி பிச்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் அவங்க வந்து ஆட் பண்ணாலும் பண்ணலாம். ஒரு அஜித் ராமுக்கு மேபி வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். இதுல என்னன்னா சித்தார்த் மணிமாறன் இல்ல, பட் அஜித் ராம் அவர் வந்து பீட் பண்ணிட்டாரு. ஏன்னா ஆக்சுவலி சீனியாரிட்டி, ரொட்டேஷன் எல்லா விதத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் சித்தார்த் மணிமாறன் தான் வரணும். மேபி சித்தார்த் மணிமாறன் ஒயிட் பால்ல போக்கஸ் பண்றாரோ, இல்ல டீம் தமிழ்நாடு வந்து அவர் ஒயிட் பாலுக்கு போக்கஸ் பண்ண வைக்கிறாங்களோ, அவர் ஒயிட் பால்னு பிரிச்சுட்டாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அஜித் ராம் வந்து ஒயிட் பாலுக்கு வரதில்ல, சித்தார்த் மணிமாறன் இப்ப ரெட் பாலுக்கு வரதில்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல சித்தார்த் மணிமாறன் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம இதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாம். ஷெட்யூல் பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து ஜனவரி 5 குஜராத்துக்கு அகேன்ஸ்டா அங்க வாசத்துல ஆடுறாங்க. ஜனவரி 12 திரிபுரா, ரயில்வேஸுக்கு அகேன்ஸ்டா கோயம்புத்தூர்ல ஆடுறாங்க. கோயம்புத்தூர்ல 2 மேட்ச் வைக்கிறாங்க. எங்க கோயம்புத்தூருக்கு தமிழ்நாடு செட் ஆக மாட்டேது. அப்ப திரும்ப கோயம்புத்தூர்னு திண்டுக்கல் திருநெல்வேலியில போடுங்க. அது மாதிரி சூப்பராகவும் இருக்கும், வந்து பாக்குறவங்களும் ஜாலியா வந்து பாப்பேன். சரி, ஓகே. கோயம்புத்தூரை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ரயில்வேஸ்க்கு அகேன்ஸ்டா கோயம்புத்தூர்ல, அப்புறம் சண்டிகருக்கு அகேன்ஸ்டா சேலம்ல ஜனவரி 26, பிப்ரவரி 9 கோவாக்கு அகேன்ஸ்டா கோவால, அப்புறம் பிப்ரவரி 9 கர்நாடகாக்கு அகேன்ஸ்டா சேப்பாக்ல, அடுத்தது பிப்ரவரி 16 பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா கோயம்புத்தூர் வச்சிருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர்ல 2 மேட்ச் வச்சிருக்காங்க. ஸ்லோ விக்கெட்டா இருக்கும் பட்சத்துல இங்க நட்டு சந்தீப் ஆடிட்டு முகமதை கழட்டி விட்டுட்டு அஜித் ராம் ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு போக போக ஸ்குவாட்ல ஏதாவது மாற்றங்கள் வரலாம். அப்போ சித்தார்த் மணிமாறன் ஆட் பண்ணலாம். பட் அஜித் ராம் போன வருஷம் 2 தடவை பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. 5 விக்கெட் ஹால்லாம் எடுத்திருந்தாரு. ஜடேஜாவோட விக்கெட்லாம் எடுத்திருந்தாரு, மறந்துடாங்க. அஜித் ராமுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது. தமிழ்நாடோட ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது. எனக்கு என்னன்னா போன வருஷம் வந்து கவின் ஆடி இருந்தாங்க, அப்புறம் சத்ருவேது, அஃபன் காதர், அஸ்வின் கிறிஸ்ட், அப்புறம் எல் விக்னேஷ் இவங்க எல்லாம் ஆடினாங்க. பட் இவங்க எல்லாம் இல்ல அப்படிங்கறது ஒரு ஆச்சரியம். பட் அஃபன் காதர் ஃபியூச்சர் அவர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அண்ட் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவர் வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன். ஸ்குவாட் ரிவ்யூ என்னங்க சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே, தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவுதான் எடுக்க முடியும். நீங்க பெஸ்ட் பவுலிங் அட்டாக் இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்னா தமிழ்நாட்டு இவ்வளவுதான் இருக்கு. இருங்க, பொறுமையா இருங்க. அடுத்தது செகண்ட் ஹாஃப்ல நான் அதை பத்தி தான் பேச போறேன். ஓகேங்களா? இன்னொன்னு, தமிழ்நாடுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஓரளவு ஒரு வாய்ப்பு இருக்கு. நாக் அவுட்ஸ் போனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. பட் ஜக்கி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரிதம் சரியில்லாம இருக்காரு. பட் கோயம்புத்தூர்காரங்களுக்கு அங்க நிறைய லாங்கர் ஃபார்மேட்ல நிறைய ஆடுவாங்க. இப்போ அவர் போயிட்டு அங்க உள்ளுக்குள்ள நிறைய கிரிக்கெட் ஆடிட்டு வந்தார்னா, இல்லப்பா பிரேக் எடுத்துட்டு நான் வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்தாலும் அவரோட அட்டாக்கிங் கிரிக்கெட் தேவை. ஏன்னா சாய் சுதர்ஷனும் நாராயண் ஜெகதீஷனும் போன வருஷம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல சூப்பரான கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாங்க. அதை மறந்துடக்கூடாது. ஒன் டவுன் பேஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி சச்சின் பீக்கோ அப்படின்னா வந்து ஒருவேளை வந்து எஸ் அப்கோர்ஸ் விமல்குமாருக்கோ போகலாம். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஆடுறவங்க தான். பாபா அப்ரஜித் இல்லாத ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல்டரை ஐ திங்க் தமிழ்நாடு மிஸ் பண்றாங்க அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதை தவிர்த்துட்டு ஷாருக் கான் ஏன் இல்லைன்னா விஜய் சங்கர் இருக்காரு அப்படிங்கும்போது ஷாருக் கான் மேபி வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்திரஜித் ஒருவேளை 1-1 பண்ணி போயிட்டு பிரதோஷன் என்பவர் நம்பர் 4, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஏக்கு அகேன்ஸ்ட் இந்தியா ஆடும்பொழுது 4ல தான் ஆடுறான்னு நினைக்கிறேன். நாட் ராங். பட் பிரதோஷன் என்பவர் நம்பர் 4 அண்ட் விஜய் சங்கர் நம்பர் 5. இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை ஷாருக் கானை பிக் பண்ணிருக்கலாமா. பட் முகமது வந்து ரெட் பால்ல கொஞ்சம் உள்ள தள்ளி ஸ்விங் பண்ணுவாரு. பட் ஷாருக் கான் அப்படி இல்லைங்கிறதுனால மேபி எடுக்கலையோன்னு எனக்கு தெரியல. பட் எங்க எப்படி பார்த்தாலும் வந்து அவருக்கு விட மத்தவங்க ஒரு நல்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கொடுக்குறாங்கிறதுனால. பட் ஷாருக் கான் மாதிரி ஒரு ஹிட்டரை 11th வச்சிருக்கணும். பட் இல்ல அப்படிங்கறதும் ஓகே, ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. சோ இதுதாங்க 11th பொறுத்த வரைக்கும் அண்ட் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். சோ நட்டு கண்டிப்பா வந்து
எனக்கு நான் நினைச்சேன் இதுல அவர் ஒயிட் பால் போக்கஸ் பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ ரெட் பாலுக்கு உள்ள ஆட் பண்ணிருக்காங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடராஜன் வந்ததை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியுது. சோ பாப்போம் அவர் த்ரூ அவுட்டா சூப்பரா ஆடி அண்ட் இதுல ஒரு மாதிரி நல்லா பண்ணாங்கன்னா T20 வேர்ல்டு கப் ஏன்னா டெஸ்ட் ஏன்னா ஒரு T20 பட் ரிதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்தாலும் சேர்ப்பாங்க. சோ ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் இருந்தாங்க 2 பார்ட் இங்கவே முடிஞ்சிச்சு. அண்ட் தமிழ்நாடு நாக் அவுட் இந்த குரூப்ல இருந்து போறதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து பேச போறேன். சாய் கிஷோர் வந்து இதுக்கு முன்னாடி கேப்டனா கிடையாது. போன ஒரு மேட்ச்ல தான் கேப்டனா இருந்தாரு. தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். கோயம்புத்தூர்ல தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆந்திராக்கு அகைன்ஸ்டா நினைக்கிறேன். சோ கேப்டனா இருந்தாரு. கேப்டனா இருந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அப்புறம் அடுத்த மேட்ச்ல அவர் இல்ல. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் டீம்ல தன்னோட இடத்துக்காக தேடிக்கிட்டு இருக்காரு. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த நேரத்துல அவர் ரொம்ப முக்கியம். சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த கேப்டன்சி எந்த வகையில பிரச்சனையா அமைஞ்சிடக்கூடாது. சோ கேப்டன்சி பிளஸ் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுத்தையுமே ஏன்னா சாய் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவிஷன்லயும் சரி ஒரு 100 பாலுக்கு மேல பிடிக்கிறாரு. பேட்டிங்ல சூப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி போக்கஸ்டா இருந்து இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சோ ஃபீல்டிங்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தவர், பவுலிங்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தவர், இப்ப பேட்டிங்லயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு இருக்கக்கூடிய இப்ப தலைவலி இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டீம் பெர்ஃபார்மன்ஸ். சோ இது ரெண்டு தான் இருக்கவும் போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். ஒன்னு இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் பிரதோஷ் ரஞ்சன் பவல் தெரியல. பட் ஜனவரி 12-19 மேட்ச் எல்லாம் இருக்குல்ல இல்ல ரயில்வேஸ் அகைன்ஸ்டா ஓகேங்களா இந்த 3 மேட்ச்லயும் சூப்பரா விளையாண்டாரு. இல்ல 26 சண்டிகருக்கு அகைன்ஸ்டா ஜனவரி மாசத்துல நடக்கிற மேட்ச் எல்லாம் சூப்பரா விளையாண்டாரு. அட்டி வேற மாதிரி பொழந்துட்டாரு அப்படின்னா கூப்பிடலாங்க, கால் அப் பண்ணலாங்க. இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் இந்தியாவுக்கு அதாவது இங்கிலாந்து வராங்கல்ல அதுல ஆடுறதுக்கான டெஸ்ட் மேட்சஸ் February 10 வரைக்கும் வந்து ஐ திங்க் 2 மேட்ச் தான் முடியுது நினைக்கிறேன். சோ இவரு ஒருவேளை ஃபெப்ருக்குள்ள ஜனவரிக்குள்ள பிரதோஷ் ரஞ்சன் பவுல் மாதிரி ஒரு 3 மேட்ச்ல இல்ல 4 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு 4 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு 6 இன்னிங்ஸ்ல 300 ஒரு டபுள் 100 எல்லாம் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கான கதவுகள் தட்டப்படும். சோ தமிழ்நாட்டுல ஏன்னா டொமஸ்டிக்ல நிறைய பேர் இருக்காங்க. பட் பெஸ்ட் அங்க இவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து சாய் சுதர்ஷனுக்கு டெஃபினட்டா சாய் சுதர்ஷன் பிரதோஷ் ரஞ்சன் பவுல் ரெட் பாலுக்கு ஒரு கால் அப் பண்ணுவாங்க நான் பிலீவ் பண்றேன். பட் பாப்போம். அண்ட் மிடில் ஆர்டர் இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஓவரால் இண்டிவிஜுவலாவே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப இந்தியாவில் நுழையறதுக்கான ஒரு ரஞ்சி ட்ரோஃபியா இது அமையுமா பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா அவ்வளவு சீக்கிரத்தில் எடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க டீமா ஜெயிக்கணும், டீமா ஜெயிச்சா மட்டும்தான் வந்து மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பாப்போங்க. நான் 4 மேட்சுக்குள்ள பிரதோஷ் ரஞ்சன் பவுல் அடிச்சா டீம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவெல்லாம் தாண்டி பாயிண்ட்ஸ் வின் பண்ணுவாங்க. பட் பாப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவங்களை பத்தி சொல்லிட்டேன். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க. பட் நட்டுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் பொறுத்து பார்க்கணும் அப்படிங்கறதையும் பார்ப்போம். அண்ட் சாய் சுதர்ஷன் அண்ட் பாபா இந்திரஜித் என்ன பண்றாங்க பார்ப்போம். பட் அஜித் ராம் த்ரூ அவுட்டா நல்லா பண்ண நல்லா இருக்கும். ஒண்ணு அப்புறம் இன்னொரு டாபிக் அந்த டாபிக் வர என்னன்னா எனக்கு இந்த TNPL வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் அப்படிங்கறத தாண்டி ஒரு அவுட் ஸ்டேஷனல் பிளேயர்ஸ் வந்து ஆடுறது வந்து பார்க்கும்போது எனக்கு இல்லையே. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரெய்னா அங்க ஆடுறதுலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்பொழுது ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஆனா இல்ல கவர்னிங் கவுன்சில் அப்புறம் இல்லப்பா சரிதான் தப்புப்பா தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் தான்ப்பா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டிவிஷன் மேட்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அவுட் ஸ்டேஷனல் பிளேயர்ஸ் அதாவது நார்த்ல இருந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே வந்து ஆடுறாங்க. தமிழ்நாடோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி டிவிஷனோட ஸ்ட்ரக்சர் அதுதான் ஓகேங்களா. டிராவிட் இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு ஆடி இருக்கிறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா லட்சுமணன் எல்லாம் பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இங்க வந்து ஆடிட்டு போயிருக்கிறாங்க ஓகேங்களா. அக்ரி ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஓகே டிவிஷன் மேட்சஸ் ஓகேங்க அலோவ் பண்ணலாங்க கண்டிப்பா. அடுத்தது TNPL எனக்கு அதுல பெருசா உடன்பாடு கிடையாது. ஆனா தமிழ்நாடு டீமுக்குள்ள வரும்பொழுது குல்தீப் சென் ஆல்ரெடி சந்தீப் வாரியர் எடுத்தாங்க. சரி ஓகே கேரளா பிளேயர் அவர் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தான் லைஃப் லாங் இருக்க போறாரு நினைக்கிறேன் வந்துட்டாரு அப்படிங்கும் போது ஓகே டன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன் ஓகே. ஆனா இப்ப குல்தீப் சென் மத்திய பிரதேசத்துல இருந்து எதுக்கு எடுத்திருக்காங்க தமிழ்நாடு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை சரி பண்ணணும்னா தமிழ்நாடு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை சரி பண்ணிட்டா தமிழ்நாடு கப் அடிச்சிருவாங்கன்னா உங்களோட மோட்டிவ் என்ன? நீங்களும் கப் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கப் அடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ்களை வச்சு கப் அடிங்களேன். எனக்கு அதான் ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். குல்தீப் சென் எடுக்கிறீங்க திரும்பி குல்தீப் சென் மாதிரி இன்னொரு ஒரு அவுட் ஸ்டேஷன் பிளேயர் வெளியில இருந்து வந்துட்டாருன்னா பாண்டிச்சேரிக்கும் அதான் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. மிசோரமுக்கும் தமிழ்நாடுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. அசாமுக்கும் தமிழ்நாடுக்கு வித்தியாசம் இருக்கு. அசாமே அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் வந்து வாங்குறது கம்மி பண்ணாங்க நினைக்கிறேன். வாங்கி தான் இருக்காங்களா எல்லாம் வித்தியாசம் இருக்குங்க. தமிழ்நாடு டேலண்ட்ஸுங்களா இல்ல டேலண்ட்ஸ் இல்லதான் எனக்கு புரியுது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்சோட லிஸ்ட்ல எடுத்து பார்த்தா அது லீடிங் விக்கெட் டேக்கர்ல வந்து ரஜ்விந்தர் சிங், டி ஜடேஜா, கௌஷிக் ஸ்ரீனிவாஸ் தமிழ்நாடோட ஒரு இப்போதைய ஒரு ஸ்பின்னர் அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சச்சின் ரவி, அஜித் ராம், மோகன் பிரசாத்
ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல. இதுல தமிழ்நாடு பிளேயர்ஸோட பேர்லாம் இருக்குது. ஆனா இவங்க எல்லாம் ஸ்பின்னர்ஸ். ஆனா தமிழ்நாடு கேட்கறது ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அங்க கிடைக்க மாட்டாங்களே. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாக்காதீங்க, செகண்ட் டிவிஷன்ல ஒரு கொடுமை நடக்குது. என்ன கொடுமை அப்படின்னா, பிச்சு வந்து ஃபர்ஸ்ட் அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேருக்கு உப்புக்கு சப்பானே அங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கிறாங்க. சும்மா பாலை போட்டு தேய்க்கிறதுக்கு, தேவைப்பட்டா யாருக்காவது ரெஸ்ட் கொடுக்கணும், அப்போ ஃபாஸ்ட் பவுலர் போட விடுறதுக்காக கொஞ்சம் தள்ளுறதுக்காக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உப்புக்கு சப்பானியா எடுக்கிறாங்க. சோ உப்புக்கு சப்பானியா எடுக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலருக்கு பிச்சு எப்படி கிடைக்கும்? எதுக்கு கோச் அப்படி டீமை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து கண்டிப்பா அப்படியே மாத்தி ரெட் சைட் எல்லாம் போட்டு அப்படியே தலைகீழ திருப்பி அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. இருக்கிற மாதிரியான விக்கெட் தாங்க ரெடி பண்ண முடியும். அது இருக்கிற மாதிரியான விக்கெட்னா என்னன்னா, அது குணாதிசயம் தமிழ்நாட்டுல டஸ்ட், குழி, டேர்னு, ஸ்பின்னுக்கு அட்வான்டேஜான விக்கெட் அதான் ரெடி பண்ண முடியும். சோ அப்படி ரெடி பண்ணும் பொழுது இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படிங்க எங்க மாதிரி பிச்சை வந்து நீங்க ஒரு மாதிரி குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களுக்கு கொஞ்சமாச்சும் கை கொடுக்கக்கூடிய ஒரு பிச்சஸ் ரெடி பண்ணாதான் உங்களால ஒரு எல்பாலஜி மாதிரியான ஒரு டெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து உங்களால உருவாக்க முடியும். இதெல்லாம் கஷ்டங்க. இங்கவே நீங்க உருவாக்கல அப்படின்னா எப்படி உங்களுக்கு தமிழ்நாடு டீம்ல இருந்து வரும்? நீங்க திரும்ப அப்போ அவுட் ஸ்டேஷன் பேர் தான் நீங்க வாங்கி ஆகணும். இது என்னங்க நியாயம் இது? நீங்க ஓகே, எனக்கு புரியுது. டிஎன்சிஏ வந்து இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களுக்கான அந்த ஹண்ட் வந்து நடத்துனாங்க, எனக்கு புரியுது, ஓகேங்களா. ஆனா அவங்க வரத்துக்கு ஒரு நாள் ஆகும். பட் அந்த நாளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க அதுக்குள்ள இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? ஓகேங்க, ஆனா இருக்கிறவங்களை வச்சு ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல. ஐயோ தோத்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லிட்டு போயிருவ, ஆனா விளையாடுற எங்களுக்கு தான் தெரியும். ஓகே, எனக்கு புரியுது, அக்ரி. ஆனாலும் தமிழ்நாடு பிளேயர்ஸை வச்சு விளையாடு. சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வெக்ஸ் ஆயிருப்பான். இப்ப நீங்க வந்து அவுட் ஸ்டேஷன் பேரை வச்சு ஆடுறீங்க அப்படின்னா, அதுவும் இப்ப சந்தீப் வாரியர், குல்தீப் சென் 2 பேரை வச்சுட்டு திரும்பி அவுட் ஸ்டேஷன் பேருக்கு எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் தமிழ்நாட்டுல பசங்களை வச்சு நீங்க ஆடல அப்படின்னா வெக்ஸ் ஆயிருவா. எப்பா அவங்க வந்து அவுட் ஸ்டேஷன் பேர்ஸ் வச்சு ஆடிடுவாங்கப்பா, நம்ம எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் ஸ்பின்னர்ஸா மாற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கும்போது ரெட் பாலுக்கு எப்படி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தட்டுப்பாடு நிலைமையும் இங்க இருக்கிறத வந்து நான் சுட்டி காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை ஒரு மாதிரி சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு முடிவு கிடையவே கிடையாது. எனக்கு உங்களுக்கு எண்ணம் புரியுது, உங்களோட நோக்கம் புரியுது, ஆனால் உங்கள் திட்டம் எனக்கு அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது, அங்கதான் ஒரு இடையூறாவே இருக்குது. சிலம்பரசன் சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? அது சிலம்பரசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட நெட் பவுலரா இருந்தாரு. ராய்டோட ஸ்டெம்ப் எல்லாம் உடைச்சாரு, தோனிக்கு டஃப் கொடுத்தாரு. அவருக்கு சிஎஸ்கேக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சோ அவர் வந்து சிஎஸ்கே அடுத்த வருஷம் வந்து அவர் ஆக்ஷன்ல எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. அவர் ஆக்ஷன்ல எடுக்கல, பேஸ் பிரைஸ்ல கூட அவர் எடுக்கல, அன்சோல்ட் ஆனாரு. தமிழ்நாட்டுக்கு ரெகுலரா இப்போ ஃபாஸ்ட் பவுலரா அவர் இருந்தாரு. ஒரு பக்கம் நட்டு, சிலம்பரசன், சந்தீப் வாரியர்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோடனே போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா விஜயசேகர் ட்ரோஃபி நடந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு, விஜயசேகர் ட்ரோஃபி நடந்துச்சு. விஜயசேகர் ட்ரோஃபில வந்து அந்த அல்லூர்ல கிரவுண்டு, சின்னசுவாமி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அல்லூர் கிரவுண்ட் ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே இல்ல. நீங்க அசால்ட்டா 350 370 அசால்ட்டா அடிக்கலாம். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டீசெண்டா போட்டு ஒரு 6 எக்கனாமி ரேட்ல வராங்க அப்படின்னா அது ஓகே. போன சீசன்ல சந்தீப் வாரியர் இப்படிதான் போட்டிருந்தாரு, சிலம்பரசன் இப்படிதான் போட்டிருந்தாரு. பட் சிலம்பரசனை டிராப் பண்ணிட்டாங்க. ஐயா சிலம்பரசன் சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உங்ககிட்ட இருந்தாங்க ஐயா. நீங்க வந்து இப்ப அவுட் ஸ்டேஷன் பேரஸ் கிட்ட போறீங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்றேன், சிலம்பரசன் ஒருத்தர் இருந்தாரு. பட் நீங்க குல்தீப் சென் கிட்ட போயிருங்க. தெரியலங்க, நாளைக்கு நான் குல்தீப் சென் நல்லா பவுல் பண்ணா பாராட்டதான் செய்வேன். ஆனா எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க, ஓகேங்களா. அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் தமிழ்நாடுல வச்சு ஆடுறது எனக்கு உடன்பாடு கிடையாது. தெரிஞ்சு சிலம்பரசன் எல்லாம் காணா போயிட்டாருங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். பட் அவர் ரெட் பாலையும் எடுக்கிறதுல ஒயிட் பாலையும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். பட் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் சொல்றேன், பாபா அப்ரிஜித் ஒரு பக்கம் இல்ல, ஷாருக் கான்லாம் இல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை கொஞ்சம் நீங்களும் பேசினா பெட்டரா இருக்கும் நான் பிலீவ் பண்றேன். அண்ட் பாருங்க, அண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்க. தமிழன் தான் தமிழ்நாட்டுக்காக அப்படி சொல்ல வரலங்க. இங்க இருக்கிற டேலண்ட்ஸ்க்கு முதல்ல சான்ஸ் கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்க, ஓகேங்களா. பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன், அதாவது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியில பசங்களுக்கு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பா அந்த ஒரு கடுப்பு இருக்கும். என்னடா நம்ம காரைக்கால் நம்ம பாண்டிச்சேரியில பிறந்திருக்கோம், நம்ம ஆடாம அவுட் ஸ்டேஷன் பேரஸ் வச்சு ஆடுறாங்க. ஒவ்வொரு போர்டும் சொல்லுவாங்க என்னன்னா, இந்த வருஷம் நம்ம கப் அடிப்போம், நம்ம வந்து எலைட் பேனலுக்கு நம்ம போயிருவோம், பிளாட்டினம் அதுக்கெல்லாம் எலைட் பேனலுக்கு நம்ம போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சோ அதனால ஜெயிக்கிறோங்கிறதுக்காகவே நம்ம அவங்க அதை பண்ணுவாங்க. 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, அங்க நிறைய ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு.
இருக்கும்போது நிறைய கிரிக்கெட்டர்ஸோட லைஃப் அப்படிங்கிறது வந்து பாண்டிச்சேரியில ஒரு மாதிரி கேள்விக்குறியா தான் இருக்குது. இன் ஃபியூச்சர்ல தமிழ்நாடுல இருந்து ரெட் பாலுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடக்கூடாது, அவுட் ஸ்டேஷன் பேர்ஸை எடுத்து வச்சு விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு அவ பேரும் வந்துடக்கூடாது. அண்ட் அது நல்லாவும் இருக்காது நான் பிலீவ் பண்றேன். சோ பாப்போம். அண்ட் என்னோட கருத்துக்கள் இதுதான். நீங்க மறக்காம கீழே வந்து பதிவு பண்ணுங்க. ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸ்குவாடுக்கு உங்களை மார்க் கொடுங்க. அண்ட் இவங்களையும் எடுக்கல அவங்களையும் எடுக்கலன்னு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கும். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்குவாடுக்கு எவ்வளவு உங்களோட மார்க், யார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கீழே வந்து பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஞ்சி ட்ரோஃபி தமிழ்நாடுக்காக சிறப்பா நல்லா பிளே பண்ண போறவர் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷன் நல்லா பண்ணுவாரு, இல்ல பிரதர்ஷன் போல நல்லா பண்ணுவாரு நினைக்கிறேன். நீங்க யார் நினைக்கிறீங்க கீழே வந்து பதிவு பண்ணுங்க. இந்த டீமால கப் அடிக்க முடியுமா? டெஃபினட் அந்த டீமால கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்ப பாருங்க, சுந்தர், பிரதர்ஷன் பவுல், சாய் சுதர்ஷன், இந்த பக்கம் சந்தீப் வாரியர், லேக்கிங் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ், பட் ஸ்பின்னர்ஸ், குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு இந்திரஜித்லாம் இருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ஒவ்வொரு மேட்சையும் ஓகேங்களா, ஒரு ரஞ்சி ட்ரோஃபின்னு இல்லாம ஒவ்வொரு மேட்சா அப்படியே வின் பண்ணி போனாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சாதானே போக முடியுங்கிறது புரியுது. பட் ஆனா இவங்க எப்படின்னா இந்த மேட்சில் ஜெயிக்கும், அடுத்த மேட்ச் இப்படி போனா இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா, போயிட்டு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, கலக்கிட்டு வாங்க, தெரிக்க விடுங்க. அண்ட் போன வருஷம் சின்ன மார்ஜின் தான் அவங்களால உள்ள போக முடியாம இருந்துச்சு. பட் இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாது. நாக் அவுட்ஸுக்கு போங்க. நாக் அவுட்ஸுக்கு போய் பல வருஷம் ஆச்சு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அந்த ஹிஸ்டரியை மாத்துங்க.